சரி பாப்போம். இந்தாங்க சிவன். சொன்ன மாதிரி 40,000 கம்மியா இருக்கு. அது நாளைக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து. சரி. செக் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சும்மா ஒரு நம்பிக்கைக்கு. எதுக்குங்க? நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் எப்படி வாழ முடியும்? ஆமா, சிவா சொல்றதுதான் சரி. ராஜா, என்ன சிவன்? ஒருவேளை நாங்க நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். மறுபடியும் உன்னை பார்த்து சொல்ல முடியாது. சரி. அப்ப சரி, நாங்க கிளம்பட்டுமா? ஆனா நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு உடனே வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பெக்கு போட்டு வேணா போலாம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சில முக்கியமான வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன். என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஐயோ, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. ஐயோ, தூக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம். என்னப்பா என்னாச்சு? ஆசிரமத்துல இருந்து பசங்களை ஏத்திட்டு வந்த வண்டிங்க அப்படியே பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு. கடவுளே. டேய் மாரி, பாத்து மெதுவா தூக்கு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. தூக்குப்பா, தூக்கு. புடி. சீக்கிரம் எடுத்து போங்க. தூக்குங்க. போ. சார், எனக்கு தெரியும் என்ன ஓட்டுனா. ஜீப் தானா? ஜீப் தான் சார். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். ஆசிரமம் வண்டி அவங்க இடிக்காம இருக்கணும்னு பார்த்தாங்க. அதான் இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. ஐயோ, அறுபத்த புள்ளோ தெரியலையே. கடவுளே, நானிய பார்க்கவே இல்லையே. பாத்து மெதுவா போங்க. சீக்கிரம். அந்த தண்ணி கொஞ்சம் எடுங்க. யானை எப்ப தண்ணி குடிக்க வரும்? சார், அந்த ஜீப் கிடைச்சிச்சு சார். பம்பர்ல எவிடன்ஸ் இருக்கு. கேரளா வண்டி. சார் நீங்க இங்க இருங்க. டேய், அவன மொபைலை தூக்கிட்டு வந்துருவாங்க. வாடா. யோ, வண்டி அடியா. சோலமன், ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. சரி சார். என்ன சிவா? அங்க ஆக்சிடென்ட் ஆச்சே, அந்த ஜீப்பு அதை ஓட்டிட்டு வந்த ஆளு. அவனை தூக்கி உள்ள போட்டோம். போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் கேக்குற? அவன் மலையாளியா சார்? ஆமா, மலையாளத்தான் தான். தேனி பக்கம் எங்க இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அவனை பார்க்கலாமா சார்? ஏன், எதுக்கு? ஒன்னும் இல்ல, சும்மாதான். போய் பாரு. சாலமன், மூச்சை காட்டுறான். போறான் போக்கு. மஞ்சு, அம்மாடி கிளம்பலாம். அம்மாடி, ஜனகனி, மா, சிவா. அண்ணா என்னாச்சு? என்னன்னாச்சு? சிவா, சொல்லுங்க, என்னாச்சு? என்ன நடந்தது? அவன் உட்கார்.
உட்கார்றதுக்கு சுகமா தான் இருக்கு. இன்னும் வண்டியில ஏறுறதுக்கும் அப்புறம் இறங்குறது தான் கஷ்டமா இருக்கு. சரி முருகா, பார்க்கலாம். சரிண்ணே. இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. அடடே, நீங்க இன்னும் கிளம்பலையா? இது நல்ல கதையா இருக்கு. ராத்திரி நேரத்துல இந்த குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும்? சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. வாடி. வரேன்டி. நேராவது. அப்புறம் சீக்கிரமா வந்துருங்க என்ன? கல்யாண வீட்ல எல்லாரும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு லேட்டா வந்தா நல்லா இருக்கும். சரி சரி, சிவா வரட்டும், நீ கிளம்பு. சரி. வரேன். நீ உள்ள போமா. ஐயோ, மழை வர மாதிரி இருக்கு. என்னங்க, துணியெல்லாம் வெளியில போட்டிருக்கேன், எடுத்து உள்ள போட்டுடுங்க. சரி சரி. சிவன்குட்டி உண்டோ? இல்லையே. குட்டி யாரா? நான் அவரோட பொண்ணு. ஆனோ, என்ன நீ வா. கையை விடு. கேட்கா மாமா. கையை விடு. யாரா அது? யாரா வேற? போடா. விடுடா. போடா. விடுடா அவள. கேக்குறது யாரும் இல்ல நினைச்சியா? விடுடா. கூப்பிடலையா? இல்ல. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? நேத்து ராத்திரி கூட திரும்பவும் கூப்பிட்டு இருந்தாரு. பழைய ஃப்ரெண்டு, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தாரு. அதனாலதான் விடிய காத்தாலேயே நான் அவசர அவசரமா உங்ககிட்ட வந்து சொன்னேன். 8 மணி தானே ஆயிருக்கு, கண்டிப்பா கூப்பிடுவாரு. ஹலோ மஞ்சு. எனக்கு ஒருத்தர். அம்மாடி. ஹலோ சிவன்குட்டி. லாரன்ஸ், என் பொண்ணு, அவளை ஒன்றும் பண்ணிடாது. எந்த சிவன்குட்டி? உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். எடுத்துக்கொண்டு போனேன், அவ்வளவுதான். உனக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கு நின்ன வேணும் சிவன்குட்டி. இனி நீ இங்கே வா. ஹாஸ்பிட்டல் அண்ணன் எப்படி இருக்காரு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐசியூல தான் இருக்காரு. சுகர் அதிகமாயி தலை சுத்தி கீழே விழும்போது கூரான ஏதோ உடம்புல குத்திடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட நீங்க அப்படிதான் சொல்லிருக்கீங்க, உண்மைதானே? உண்மையை சொன்ன மஞ்சுவை பத்தி ஊர்க்காரங்க புது கதைகளை பரப்புவாங்க. அவ எனக்கு திரும்ப கிடைப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு பைத்தியக்கார, ஒரு ராட்சசன், அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் என் பொண்ணை கொண்டு போயிருக்கான். அதனாலதான் நான் டாக்டர் கிட்ட அப்படி சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்னது போய் தான். அப்படியே சொன்னா போதும் நான் அண்ணங்கிட்டயே சொன்னேன். அவர் மயக்கமாகறதுக்கு முன்னாடி அதுக்கு சம்மதிச்சாரு. உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறீங்க? அவனை பார்க்கத்தான் போறேன். என் பொண்ணை காப்பாத்தி ஆகணும். நீங்க தனியா இல்ல, உங்க கூட நானும் இருக்கேன். ஆனா
யார் அவன்? எனக்கு அது தெரிஞ்சாகணும். உங்களோட வாழ்க்கைக்குள்ள எப்படி அவன்? நீ பாலத்துக்கிட்டே நில்லு, நான் வரேன்.